ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்ட் டீச்சர் ட்ரைனிங்கில் ஸ்கெட்ச் பென் ஆர்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கெட்ச் பென் ஆர்ட்டு யார் யாருக்கெல்லாம் சொல்லி தரலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூனியர் அண்ட் தென் வந்து சீனியர், இவங்க 2 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ப்ரீ ஜூனியருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாட் வைக்கிற மாதிரி ஸ்கெட்ச் பென்லேயே வந்து ஒரு ஃபிகரை வரைஞ்சிட்டு அதில் டாட்டோ இல்லை சர்க்கிளோ இல்லைனா வந்து லைன்ஸ் வந்து விட்டு அந்த மாதிரி நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புகிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து முழுக்க வந்து ஸ்கெட்ச் பெனில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஆயில் பேஸ்டல் கிரையான்ஸோ வாட்டர் கலரோ எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் ஸ்கெட்ச் பென் தான். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கெட்ச் பென்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஷேட்ஸ் 50 ஷேட்ஸ் இருக்கிற ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்குது. அந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ எல்லோ கலர்னால் 3 எல்லோ கலர்ஸ் இருக்கும், பிங்க் கலர்னால் 3 பிங்க் கலர்ஸ் இருக்கும், அது மாதிரி க்ரீன் கலர்னால் 3 க்ரீன் கலர்ஸ், அதாவது அதோட பேசல் கலர்ஸ் எல்லாம் இருக்கும், லைட் கலர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த ஆர்ட் ஃபார்மை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர்றது அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு பிக்சர் வந்து பென்சிலில் வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்னுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எல்லோ கலர்ஸ் எடுத்துக்கிறேன். லைட் எல்லோ, கொஞ்சம் டார்க் எல்லோ, பேசல் கலர் எல்லோ. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லாண்டிங்காகவும் இந்த லைன்ஸ் போடலாம், ஸ்லீப்பிங் லைனாகவும் போடலாம், நம்ம இஷ்டம் தான், அது எப்படி வேணால் போடலாம். பட் ஒரே மாதிரியும் போடலாம், ஒரே மாதிரியும் ஸ்லீப்பிங் லைனாகவே போடலாம், இல்லை வந்து ஸ்லாண்டிங் லைனாக போடலாம், அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இப்போ நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் பிளாக் ஸ்கெட்சில். எப்போவுமே நீங்கள் வந்து ட்ரா பண்ண உடனே அவுட்லைன் கொடுத்துருங்க. ஸோ அவுட்லைன் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ நான் வந்து க்ளவுட்ஸுக்கு 2 ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். 2 ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து குழந்தைங்களுக்கு வராது. 2 ஸ்கெட்ச் பென்னும் ஒரே கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வராது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணலான்னா, 2 ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு ஒன்று கீழே வச்சுட்டு இன்னொன்று வரைஞ்சிட்டு, ஒன்று கீழே வச்சுட்டு இன்னொரு வரைஞ்சிட்டு, இந்த மாதிரி தான் வரைய முடியும் இந்த ஆர்ட்டு. இது எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ் வர்றதுக்கும், ஸோ வந்து அவங்க வந்து பொறுமையாக அந்த இது வர்றதுக்குமே நம்ம இந்த ஆர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக இந்த ஆர்ட் ஃபார்மை பண்ணணும். ஸோ வேகமாக பண்ணால் அது கண்டிப்பாக வந்து மெஸ்ஸி ஆகிடும். ஸோ அதனால் பொறுமையாக ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சுட்டு ஒரு ஸ்கெட்ச் பெனில் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு திருப்பி இன்னொரு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்கெட்ச் பெனில் வந்து நம்ம கோடு போட்டால் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டார்க் ஒரு லைட் அந்த மாதிரி டெக்ஸ்டர் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ப்ரீ ஜூனியர் லெவலுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேங்கோ ஒரு ஆப்பிள் வரைய சொல்லிவிட்டு அவங்கள என்ன பண்ணலான்னா ஒரே ரெட் ஸ்கெட்ச் கொடுத்து அவங்கள ஸ்கேலில் வந்து லைன்ஸ் போட சொல்லலாம். ஸோ அடுத்தது நான் ட்ரீக்கு வந்து 2 க்ரீன் கலர், ஒரு லைட் க்ரீன் ஒரு டார்க் க்ரீன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 4 க்ரீன்ஸ் கூட இருக்குது. 50 ஷேட்ஸ் வாங்கினீங்கன்னா இன்னுமே 4 க்ரீன்ஸ் கூட இருக்கும். அந்த மாதிரி க்ரீன்ஸ் இருந்துச்சுன்னா 4 கலர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5 லைன்ஸ் வந்து ஒரு கலர், 5 லைன்ஸ் இன்னொரு கலர், 5 லைன்ஸ் இன்னொரு கலர், 5 லைன்ஸ் இன்னொரு கலர், மாதிரி 4 ஷேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம லைன்ஸ் போட்டோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனல் லுக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து ஸ்கேல் யூஸ் பண்ண ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம எப்போவுமே போர் அடித்து நம்ம ஒரே மாதிரி வரைகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் ஆர்ட் நம்ம வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து கையும் வலிக்காது. ஸோ நம்ம கோடு மட்டும்தான் போட போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக வரைஞ்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெட்ச் அந்த ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும்.
ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 4 கலர்ஸ் எடுத்துக்கிட்டு நான் 4 க்ரீன் கலர்ஸ் மாதிரி ஷேட்ஸ் எடுத்துக்கிட்டு நான் ஒன்றுத்துக்குமே வந்து ஒரு 5 லைன்ஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டும் இந்த ஆர்ட் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து பர்பிள் கலர் எடுத்து நான் ஃபுல்லாக லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் சின்ன சின்ன ஃபிகர்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா. ஓகே, இது பேர் தான் ஸ்கெட்ச் பென் ஆர்ட். ஓகே, பாய்.